ஸோ டூ போர்ட் நெட்ஒர்க்னாக்கா என்னன்னாக்கா இப்போ இந்த போர்ட் ஒன்னுங்கிறது வந்து இன்புட் சைடில் வந்து I1 கரண்ட் என்டர் ஆகுது, சேம் I1 கரண்ட் வெளியில் போகுது. ஸோ திஸ் இஸ் போர்ட் ஒன். போர்ட் டூங்கும் போது பார்த்திங்கன்னா த என்ட்ரிங் கரண்ட் I2 கரண்ட், அவுட் கோயிங் கரண்ட், லீவிங் கரண்ட் I2 கரண்ட். திஸ் இஸ் போர்ட் டூ. ஸோ இது லீனியர் நெட்ஒர்க்கில் திஸ் இஸ் இன்புட் போர்ட், இது வந்து output, there is output port 1 and port 2, two port network. So two port networkல வந்து நம்ம எங்கெல்லாம் வந்து applications யூஸ் ஆகுதுனாக்கா transformers, transmission lines, amplifiers, filters, electronic circuit, communication networks, automatic control systemsல வந்து we are using the two port network. Parameters of two port networks பற்றி பார்க்கலாம். பட் பேராமீட்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 4 வேரியபிள்ஸ் நமக்கு வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது இருக்குது. 4 வேரியபிள்ஸ்னால் இன்புட் போர்ட்டு பார்த்தீங்கன்னா V1 I1, அவுட்புட் போர்ட் டூவில் பார்த்தீங்கன்னா V2 I2 இருக்குது. ஸோ 2 வேரியபிள்ஸ் வந்து நம்ம மோஸ்ட்டாக வந்து இண்டிபெண்ட்டாக எடுத்துப்போம், நோன் வேரியபிளாக இருக்கும். 2 வேரியபிள்ஸ் வந்து டிபெண்ட்டாக இருக்கும், அன்னோன் வேரியபிள்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து 6 டிஃப்ரெண்ட் பேர்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணலாம். ஸோ டூ போர்ட் பேராமீட்டர்ஸில் வந்து இம்பிடன்ஸ் பேராமீட்டர்ஸ், அட்மிட்டன்ஸ் பேராமீட்டர்ஸ்னு இருக்குது, Z அண்ட் Y பேராமீட்டர்ஸ். ஹைப்ரிட் பேராமீட்டர்ஸ்னு வச்சுக்கினா H அண்ட் G பேராமீட்டர்ஸ். டிரான்ஸ்மிஷன் பேராமீட்டர்ஸ்னாக்க ABCD பேராமீட்டர்ஸ்னு இருக்குது. ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கனாக்கா Z பேராமீட்டர். ஸோ Z பேராமீட்டர்ஸ் அதர் நேம் என்னென்னா இம்பிடன்ஸ் பேராமீட்டர் ஆர் ஓப்பன் சர்க்யூட் பேராமீட்டர். ஓகேயா? ஸோ இதில் வந்து I1, I2 are taken as the independent variable. ஸோ I1 வேரியபிளும் I2 வேரியபிளும் வந்து இண்டிபெண்ட் வேரியபிளாக எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து டிபெண்ட் வேரியபிளாக இருக்கிறது V1 அண்ட் V2 வந்து டிபெண்ட் அப்பான் திஸ் I1 அண்ட் I2. ஸோ இப்போ இதில் வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா V1 இஸ் ஈக்குவல் டு நார்மல் ஈக்குவேஷன் V இஸ் ஈக்குவல் டு I into Rன்னு இருக்கும். ஸோ ஆருக்கு பதிலாக இங்கே இம்பீடன்ஸ் எடுத்திருக்கோம் ஈக்குவேஷனில். ஸோ இந்த ஈக்குவேஷனில் எடுக்கும்போது ஸோ V1 இஸ் ஈக்குவல் டு Z11. ஸோ Z11ங்கிறது இந்த லூப்புடைய இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இம்பீடன்ஸ் Z11ன்னு இருக்கும். ஸோ கரஸ்பாண்டிங் டு தட் போர்ட் அண்ட் 1 and 2ங்கிறது இந்த போர்ட்டும் அந்த நெக்ஸ்ட் செகண்ட் சைடில் இருக்கிற சர்க்யூட்டில் உள்ள இம்பீடன்ஸ் Z11. ஸோ அதனுடைய கரண்ட் வந்து I2 கரண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஹியர் இப்போ நம்ம எடுக்கும்போது V1 இஸ் ஈக்குவல் டு Z11, அந்த கரஸ்பாண்டிங் சர்க்யூட் வித் ரெஸ்பெக்ட் டு I1 ப்ளஸ் Z12 இன்ட்டு I2. இப்போ V2 சைடு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா Z21. ஸோ Z21னா இந்த லூப் இந்த போட்டுதும் இந்த சைடில் இருக்கிற போட்டுதும் ரெண்டுமே Z21 இன்ட்டு I1 plus Z22 இந்த போர்ட்டு into I2. இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ Z11, Z12, Z21, Z22 are called as the Z parameters. ஸோ இதெல்லாம் வந்து Z parameters. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம், இந்த டூ போர்ட் நெட்ஒர்க்கில் இனிஷியலாக வந்து நம்ம I2 இந்த சைடில் இருக்கிற I2 வந்து நம்ம வந்து 0, அது வந்து இண்டிபெண்ட் வேரியபிள். ஸோ அதை நம்ம வந்து 0ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ அதை வந்து நம்ம 0ன்னு அசியூம் பண்ணும்போது I2 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ I2 இஸ் ஈக்குவல் டு 0ங்கும்போது இந்த ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் நம்ம வந்து I2 வந்து 0வாக ஆக்குறோம். ஸோ I2 வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் 0 பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இந்த டேர்ம் இருக்காது. ஸோ அப்போ வந்து நமக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்குதுனாக்கா நம்ம V1 இஸ் ஈக்குவல் டு Z11 I1. ஸோ Z11 இஸ் ஈக்குவல் டு V1 பை I1, I2 வந்து 0. ஸோ இந்த V பை Iங்கிறது வந்து என்னன்னாக்கா இட் இஸ் இன்புட் இம்பீடன்ஸ். ஓகே, இது வந்து இன்புட் இம்பீடன்ஸ் அண்ட் I2 இஸ் corresponds to the open circuit. அது வந்து ஓப்பன் சர்க்யூட்டாக இருக்குது, இந்த சைடில் வந்து ஓப்பனாக இருக்குது சர்க்யூட், அதனால் I2 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ Z11ங்கிற நமக்கு கிடச்சிருக்கிறது வந்து என்னென்னா ஓப்பன் சர்க்யூட் இன்புட் இம்பீடன்ஸ் ஆர் டிரைவிங் பாயிண்ட் இம்பீடன்ஸ் அட் போர்ட் 1. ஸோ இது 11ங்கிறது போர்ட் 1உடைய இதுதான். Z11னா அது போர்ட் 1உடைய இது, அதனால் டிரைவிங் பாயிண்ட் இம்பீடன்ஸ் அட் போர்ட் 1. ஓகேயா? அடுத்தது வந்து I2 வந்து இஸ் ஈக்குவல் டு 0. I2 வந்து 0வாக இருக்குனாக்கா செகண்ட் ஈக்குவேஷனில் I2 0 பண்ணுறோம். ஸோ I2 வந்து செகண்ட் ஈக்குவேஷனில் வந்து நம்ம 0 பண்ணும்போது நமக்கு இந்த டேர்ம் போயிடும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், நமக்கு
V2 is equal to Z21 into I1. So Z21 is equal to V2 by I1. I2 வந்து 0. இந்த 21ங்கிறது வந்து with respect to the second port to first port. So open circuited forward transfer impedance. இது பேர் என்னது? open circuited forward transfer impedance. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் ஸ்டெப்பு, இப்போ வந்து இந்த போர்ட்டில் வந்து இப்போ இனிஷியலாக வந்து I1 வந்து 0வாக ஆயிடுது. I1 வந்து நம்ம அசியூம் 0ன்னு பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து I2 கரண்ட் வந்து போர்ட் 2ல் சர்க்குலேட் ஆகிட்டுருக்கும். அப்போ அந்த ஈக்குவேஷனில் I1 ஃபஸ்ட்டு 0ன்னு பண்ணும்போது என்ன நடக்குது? ஸோ இப்போ வந்து I1 வந்து நம்ம 0ன்னு பண்ணும்போது V1 is equal to Z2 into I2ன்னு இருக்கும். ஸோ சிமிலர்லி வந்து I2 நமக்கு இருக்குது, அது வந்து Z12 is equal to V1 by I1. ஸோ V1 by I1 is nothing but என்னன்னாக்கா ஓப்பன் சர்க்யூட்டட் ரிவர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ ரிவர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ ரிவர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஓகே, அடுத்தது I1 வந்து 0 இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ஸ் பண்ணும்போது V2 is equal to Z22 into I2. ஸோ அப்போ பண்ணும்போது என்னன்னாக்கா V2 by I2 கிடைக்கிது. ஸோ V2 by I2ங்கிறது ஓப்பன் சர்க்யூட்டட் அவுட்புட் இம்பீடன்ஸ். So Z12 and 21 are called as the open circuited transfer impedance. In a bilateral network, Z12 is equal to Z21. Next வந்து admittance parameters. So admittance parameters வந்து other name வந்து short circuited parameters or Y parameters. Okay. So இப்போ வந்து short circuit பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இனிஷியலாக வந்து கரண்ட் ஓப்பன் சர்க்யூட் பண்ணோம். இப்போ வந்து வோல்டேஜை வந்து நம்ம வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா V1 and V2 வந்து இண்டிபெண்ட் வேரியபிளாக இருக்குது, I1 and I2 வந்து டிபெண்ட் வேரியபிளாக இருக்குது. ஸோ ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா we are writing it as I11 is equal to இந்த சர்க்யூட்டில் this is a Y parameter சர்க்யூட்டில் வந்து V1 I1 V2 I2 போர்ட் 1 போர்ட் 2ல் இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து we are writing it as I1 is equal to Y11 V1 plus Y12 V2. I2 is equal to Y21 V1 plus Y22 V2. ஸோ இப்போ இந்த பேராமீட்டர்ஸில் வந்து is called as the Y parameters. ஸோ Y parametersல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷார்ட் சர்க்யூட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த இதில் வந்து என்னன்னாக்கா அவுட்புட் சைட் பார்த்தீங்கன்னாக்கா ஷார்ட் சர்க்யூட்டாக இருக்குது. ஸோ அப்போ ஷார்ட் சர்க்யூட் போனாக்கா V2 வந்து 0, வோல்டேஜ் வந்து 0 ஆயிரும். ஓகே, கரண்ட் வந்து மேக்ஸிமமாக ஃப்ளோ ஆகிட்டுருக்கும். ஸோ அப்போ இந்த சைடில் வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் வந்து நம்ம வந்து V2 வந்து 0ன்னு போடுறோம். அதே மாதிரி செகண்ட் இதுலேயும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு இது சப்ஸ்டியூட் பண்ணும்போது Y11 is equal to I1 by V1. Okay, similarly Y21 is equal to I2 by V1. So here similarly we are short circuiting the input port V1 வந்து 0 ஆக்கிரும். அப்போ கரண்ட் மேக்ஸிமம் I1ல ஃப்ளோ ஆகும். அப்போ அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது Y12 is equal to I1 by V2, V1 is equal to 0. Y22 is equal to I2 by V2, V1 is equal to 0. So Y parameters are called as the short circuited admittance parameters. So Y11ங்கிறது வந்து short circuited input impedance, Y22ங்கிறது short circuited output admittance, Y12 Y21ங்கிறது short circuited transfer admittance. நெக்ஸ்ட் வந்து ஹெச் பேராமீட்டர்ஸ் ஆர் ஹைப்ரைட் பேராமீட்டர்ஸ். ஸோ ஹைப்ரைட் பேராமீட்டர்ஸுங்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து இம்பிடன்ஸ் பேராமீட்டர்ஸ் எடுக்கும்போது V1 V2ங்கிறது வந்து ஸோ ஈக்குவேஷனாக எடுத்தோம். செகண்ட் இதில் வந்து அட்மிட்டன்ஸில் எடுக்கும்போது I1 I2 ஈக்குவேஷனாக நம்ம எடுத்தோம். இதில் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து V1 டேர்ம்ஸில் இருக்குது, தட் இஸ் V1 is equal to. ஸோ ஹியர் இட் இஸ் அ மிக்சடாக இருக்குது. ஓகே, ஸோ I2 is equal toங்கிறது இருக்குது. ஸோ இது வந்து I1 and V2
are taken as the independent source. அதில் பார்த்தீங்கன்னாக்கா V1 and I2 are taken as a dependent source. ஸோ மிக்சடாக இருக்கிறதுனால it is called as the hybrid. ப்ரீவியஸ் கேஸில் எடுத்திங்கனாக்கா there is a அட்மிட்டன்ஸ் பேராமீட்டர்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா I1 and I2 வந்து டிபெண்ட் வேரியபிளாக இருந்தது. ஓகேயா. ஸோ ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா V1 and V2 வந்து டிபெண்ட் வேரியபிளாக இருந்தது, ஒரே டேர்ம்ஸே இருந்தது. பட் ஆனால் இங்கே இதில் வந்து அப்படி கிடையாது. V1 is equal to H11 I1 ப்ளஸ் H12 V2 ஃபஸ்ட் ஈக்குவேஷன். I2ங்கிறது வந்து H21 I1 ப்ளஸ் H22 V2 அப்படி இருக்குது. ஸோ இது வந்து மிக்சட் ஹைப்ரைடுங்கிறது மிக்சட் ஆஃப் the voltage and the current. So first வந்து நம்ம வந்து எடுக்கும்போது here these are called as H11, H12, H21, H22 வந்து hybrid parameters ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் H parametersனுடைய டயக்ராம். ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த ஹெச் பேராமீட்டரில் வந்து ஃபஸ்ட்டு கேஸ் 1 என்ன பண்ணுறோன்னா ஓப்பன் சர்க்யூட்டிங் த இன்புட் போர்ட். ஸோ ஓப்பன் சர்க்யூட்டிங் த இன்புட் போர்ட்ஸ். அப்போ I1 வந்து 0வாக இருக்குது. ஸோ I1 and 0வாக இருக்கும்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஸோ அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன நடக்குதுனாக்கா V1 is equal to H12 into V2ன்னு கிடைக்குது. ஸோ H12 is equal to V1 by V2, கரண்ட் வந்து 0. அதே செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு எப்படி கிடைக்குதுனாக்கா I2 is equal to H22 V2. ஸோ இதில் H22 is equal to V2 by I2 by V2, I1 வந்து 0. ஸோ இது வந்து ஓப்பன் சர்க்யூட் அவுட்புட் அட்மிட்டன்ஸ். ஸோ இது வந்து ஓப்பன் சர்க்யூட்டட் அவுட்புட் அட்மிட்டன்ஸ். பட் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து வரும்போது V1 by V2ங்கிறதுனால ரெண்டுமே வோல்டேஜாக இருக்கிறதுனால ஓப்பன் சர்க்யூட்டட் ரிவர்ஸ் வோல்டேஜ் கெயின், இட் இஸ் கால்ட் அஸ் த ரிவர்ஸ் வோல்டேஜ் கெயின். ஸோ V1 by V2 ரெண்டுமே வோல்டேஜுங்கிறதுனால வோல்டேஜ் கெயின், ரிவர்ஸ் வோல்டேஜ் கெயின். நெக்ஸ்ட் வந்து கேஸ் 2 பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட்டிங் தி அவுட்புட் போர்ட். இப்போ என்ன பண்ணுறோம், ஷார்ட் சர்க்யூட்டிங் அவுட்புட் போர்ட்டை வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து கரண்ட் ஓப்பன் சர்க்யூட் பண்ணோம், இதில் வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணுறோம். ஸோ இப்போ இதில் இப்படி பண்ணும்போது ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனில் வந்து நம்ம வந்து V2 வந்து 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது V1 is equal to H1 I1 இருக்குது. ஸோ V1 by I1 இருக்குது. ஸோ V1 by I1ங்கிறது வந்து நமக்கு இம்பீடன்ஸ். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் ஷார்ட் சர்க்யூட்டட் இன்புட் impedance, short circuited input impedance. So second equation la substitute பண்ணும்போது V2 is equal to 0 ங்கும்போது I2 is equal to H21 I1, H21 is equal to I2 by I1 which is V2 is equal to 0 ங்கும்போது I2 by I1 ங்கிறது current gain. இது வந்து current வந்து short circuited forward current gain. இது வந்து short circuitedா இருக்குது, ப்ரீவியஸாக இருந்தது open circuited. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஹைப்ரைட் பேராமீட்டர்னுடைய கெயின் அண்ட் தி இம்பீடன்சஸ். G பேராமீட்டர்ஸுங்கிறது நத்திங் பட் இட் இஸ் த இன்வர்ஸ் ஆஃப் தி ஹைப்ரைட் பேராமீட்டர்ஸ். இன்வர்ஸ்னாக்கா அந்த வரக்கூடிய இதை வந்து ஈக்குவேஷனில் வந்து ஜட்டுக்கு பதிலாக G11 எழுதுகிறோம், ஜட்டுக்கு பதிலாக G11 G2, அது வந்து எல்லாமே வந்து இன்வர்ஸாக நமக்கு இருக்கும். ABCD பேராமீட்டர்ஸ் ஆர் டிரான்ஸ்மிஷன் கான்ஸ்டன்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து மோஸ்ட்டாக வந்து டிரான்ஸ்மிஷன் லைனில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் டிரான்ஸ்மிஷன் கான்ஸ்டன்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ABCD பேராமீட்டர்ஸ் வந்து என்னென்னாக்கா வோல்டேஜ் அண்ட் current at either port may be known. Okay, so ABCD constants are useful. ஓகேயா. ஸோ இது வந்து V1 I1ங்கிறது வந்து இன்புட் சைடில் இருக்கிறதுனால சென்டிங் சைடுன்னு சொல்கிறாங்க. ஓகேயா. ஸோ V2 அண்ட் I2 வந்து ரிசீவிங் சைடில் இருக்கிறதுனால அது வந்து ரிசீவிங் வோல்டேஜ்னு சொல்லலாம். ஓகேயா. ரிசீவிங் அண்ட் வோல்டேஜ், ரிசீவிங் அண்ட் கரண்ட். ஓகே. டிரான்ஸ்மிஷன் லைனில் பார்த்தீங்கன்னா இதில் இஸ் ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனில் தான் வந்து I1 V1 வோல்டேஜஸ் சென்ட் பண்ணுவாங்க. நமக்கு ரீச் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா I2 V2 வோல்டேஜ் வந்து நமக்கு ரீச் ஆகுது. ஸோ நம்ம ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா 11 kVAவில் ஜென்ரேட் பண்ணுறாங்க, நமக்கு கிடைக்கிறது வந்து 230 வோல்டேஜ் கிடைக்குது. ஸோ இன் டிரான்ஸ்மிஷன் லைன் the receiving end current will be flowing out from the
network. Hence, the negative sign is given for the current in the two-port network equation. So, இப்போ வந்து V1 is equal to Z11 I1 plus Z12 I2. So, V2 is equal to Z21 I1 plus Z22 I2. ஓகே இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா அந்த ஃபஸ்ட்டு தட் இஸ் ஃப்ரம் த செகண்ட் ஈக்குவேஷன் வந்து என்ன பண்ணுறோம்னாக்கா I1 வந்து தனியாக எடுக்கிறோம். ஸோ I1 is equal to okay. So what we are doing is that from the equation 2 okay. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் நம்ம ஈக்குவேஷன் 2 ஓகே ஃப்ரம் ஈக்குவேஷன் 2 I1 is equal to இந்த எக்ஸ்பிரஷன் ஓகேயா. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை வந்து we are writing it as like this. செகண்ட் ஈக்குவேஷனை வந்து இப்படி சிம்பிளிஃபை பண்ணும்போது அதை இப்படி எழுதணும், இந்த ஃபார்மில் எழுதணும். அது ஃபிஃப்த் ஈக்குவேஷன். ஃப்ரம் தி ஈக்குவேஷன் 4 and 5. ஸோ 4 and 5 ஈக்குவேஷனில் வந்து அந்த டேர்முக்கு பதிலாக நம்ம வந்து ஏன்னு போடுறோம் Z11 by that value. So Z11 க்கு பதிலா we are substituting that value as Z11 by Z21 க்கு பதிலா ஏன்னு போட்டிருக்கோம். இங்கே Bயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா determinant of Z by Z21 க்கு பதிலா B. இப்போ இந்த ஈக்குவேஷன் I1 இந்த செகண்ட் ஃபிஃப்த் ஈக்குவேஷனில் வந்து 1 by Z21 வந்து Cன்னு எழுதியிருக்கோம் ஓகேயா. ஸோ இதில் வந்து Z22 by 21 வந்து Dன்னு எழுதியிருக்கோம் ஓகேயா. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனில் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இதில் வேல்யூஸ் வந்து ஏபிசின்னு இருக்குது, ஏபிசி பேராமீட்டர்ஸ். ஸோ Z11 by 21ங்கிறது நோ யூனிட்ஸ், அது வந்து டைமென்லெஸ். இதில் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் தட் இஸ் டிட்டர்மினன்ட் பை Z21 வந்து ஓம்ஸ். இது இன்வர்ஸ் ஆஃப் தட் வேல்யூ இருக்கிறதுனால ரைட்டிங் இட் ஆஸ் தட் இஸ் மோ. இது வந்து நோ யூனிட்ஸ் Z22 by Z21. ஸோ இதில் AD minus BC is equal to 1ங்கிறது டூ போர்ட் நெட்ஒர்க்கில் பைலேட்ரல் நெட்ஒர்க். Z11 Z2 ஈக்குவலாக இருந்ததுன்னா A is equal to B. இது வந்து பைலேட்ரல் நெட்ஒர்க். ஸோ இப்போ இதில் பார்க்கும்போது டு எக்ஸ்பிரஸ் ABCD இன் டேர்ம்ஸ் ஆஃப் ABCD பேராமீட்டர்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் Y பேராமீட்டர்ஸில் வந்து ஸோ V1 is equal to A V2 minus B I2. I1 is equal to C V2 minus D I2. ஸோ இதில் வந்து அந்த A that is Aக்கு பதிலாக Y1 போடுறோம், Y11 Y12. Similarly I2 is equal to Y22 into V1 plus Y22 into V2. ஸோ இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ABCD parameters in terms of Y parameters.